ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், பெருஞ்சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். தக்காளியில் இருக்க தண்ணி போதும், தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் சாதம் நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் பிளேட்டுக்கு மாற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.